தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்தினுடைய கடைசி நாளில் தேவ சமூகத்தில் வந்து தேவனை துதிக்க, வேத வசனங்களை தியானிக்க தேவன் தந்திருக்கிறதான இந்த மகத்தான கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதங்களின் புத்தகம் 142 சங்கீதம். சங்கீதங்களின் புத்தகம் 142 சங்கீதம். இந்த சங்கீதமானது தாவீதினாலே எழுதப்பட்ட சங்கீதமாக காணப்படுகிறது. அந்த தலைப்பை நாம் வாசிக்கலாம். இந்த சங்கீதமானது தாவீதினால் எழுதப்பட்ட சங்கீதம் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எந்த சூழ்நிலையிலே தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார் என்றால், அவர் கெபியிலே இருக்கும்போது. இது என்ன கெபியாக இருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் அனுமானிக்கிறார்கள் என்றால், 1 சாமுவேல் புத்தகம் எடுத்து வாசிக்க வேண்டாம். 22 அதிகாரத்திலேயும் 24 அதிகாரத்திலேயும் தாவீது ஒரு கெபிக்கு போகிறதை பார்க்கிறோம். 22 அதிகாரத்திலே அதுலாம் என்கிறதான கெபிக்கு அவர் போகிறதை நாம் பார்க்கிறோம். 24 அதிகாரத்திலே அவர் கெபியிலே போய் தங்குகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கெபியிலே இருக்கும்போது இந்த சங்கீதத்தை பாடியிருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் அனுமானிக்கிறார்கள். இப்படி இவர் இந்த சங்கீதத்தை பாடும்போது இந்த சங்கீதத்திலே இவர் குறிப்பிடுகிறதான காரியம் என்னவென்றால், அவர் தேவன் மேல் வைத்திருக்கிறதான நம்பிக்கையை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு தேவன் மேல என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது, நான் இப்பொழுது கெபியில இருக்கிறேன், அது முக்கியம் அல்ல. ஆனால் நான் என் தேவன் மேல் வைத்திருக்கிறதான நம்பிக்கை, அதுதான் எனக்கு முக்கியம். ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை நமக்கு எதிர்மாறாக இருக்கலாம். தாவீதினுடைய வாழ்க்கையில அவருடைய சூழ்நிலை எதிர்மாறாக இருக்கிறது. அவர் எருசலேமிலே இல்லை, அவர் தூரத்திலே இருக்கிறார், அவர் கெபியிலே இருக்கிறார். இப்படிப்பட்ட நேரத்தில் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை யார் மேல் இருந்தது என்றால், தேவாதி தேவன் மேலே அவருக்கு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையை தான் இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். தாவீதுக்கு தேவன் மேல் இருந்ததான நம்பிக்கை என்ன? வாசிக்கலாம். முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். அவருக்கு முன்பாக சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், அவரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன், அவருக்கு முன்பாக நான் இதை செய்கிறேன். அவன் கெபியில இருக்கும்போது அவனுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறார், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறார். முதல் வசனத்துல சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், சத்தம் போட்டு கூப்பிடுறாரு. ஏன்னா ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? தூரத்துல இருக்கிறாரு. 2வது வசனத்துல பார்க்கிறோம், அவருக்கு முன்பாக. ஆண்டவர் எங்க வந்துட்டாரு? பக்கத்துல வந்துட்டாரு. அவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனமே, உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம். நீங்க தூரத்துல இருக்கலாம், இல்ல கெபியில இருக்கலாம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் போது ஆண்டவர் உங்க கிட்ட வந்து உங்க ஜெபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம கேட்ட உடனே அதுக்கு என்ன கிடைக்கணும்? பதில் கிடைக்கணும். அப்பதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? என் ஜெபத்தை கேட்கிறாருன்னு அர்த்தம். பாருங்க, இந்த இவரு கெபியிலே தான் இருக்கிறார்.
ஆனா அவருக்கு ஒரு நம்பிக்கை, என் சூழ்நிலை மாறலனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறார். ஒருவேளை உங்க சூழ்நிலை 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, பல வருஷம் ஆச்சுங்க, ஆனா என் சூழ்நிலை, ஆனா ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். அது என்னன்னா, ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு பதில் என்பது 3 விதங்களிலே இருக்கிறது. 3 விதங்களிலே. ஒன்று, ஆண்டவர் நம்ம ஜெபிக்கும் போது அந்த காரியத்துக்கு நோ அப்படின்னு சொல்லுவார். இது வாழ்க்கையில கிடைக்காதுப்பா. தாவீதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை, என்னது, ஆலயத்தை கட்டணும். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, அது முடியாது, உன்னுடைய குமாரன் என்ன பண்ணுவாரு. அது மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நோ என்ன பண்ணுவாரு,